இல்லையா? மகா, ஹலோ மகா, எங்க இருக்க? ஆபீஸ் போக வேண்டாமா? அப்படியா? சரி, நான் வரேன். என்னடி திமிரா? சொடக்கு போட்டு கூப்பிடுற? ஆமா, திமிருதான். உங்களுக்கு மட்டும்தான் திமிரு சொந்தமா? எல்லாருக்குமே திமிரு இருக்கு. விஷயம் தெரிஞ்சவங்க அதை காட்டிக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் காட்டுவாங்க. உங்கள மாதிரி எப்பவும் காட்டினா அதுக்கு பேரு திமிரு இல்ல, கொழுப்பு. ஓ, அப்போ நீ இனிமே என்கிட்ட திமிரு காட்ட போற, அப்படிதானே? ஆமா, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் திமிரு காட்டினதில்ல. ஆனா இப்போ முடிவு பண்ணிட்டேன். உன்கிட்டயும் உன்னோட எஜமானி மகாலட்சுமி கிட்டயும் என் திமிர நான் காட்டுதேன். ஓ, அப்படியா? காட்டுடி, நானும் பாக்குறேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு நானும் பாக்குறேன். என்னடி மூஞ்சில குத்த வர? திமிரு காட்டுறதுனா பதிலுக்கு பதில் வாய் பேசுறது இல்ல. இனிமே என் கையும் பேசும். இது வெறும் சாம்பிள் தான். இனிமேதான் என்னோட திமிருன்னா அது எப்படி இருக்கும்னு உங்க எல்லாருக்கும் நான் காட்ட போறேன். அப்போதான் இந்த சீதா யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரியும். இதுக்கே பயந்துட்டா எப்படி? இப்ப நான் நிஜமாவே குத்த போறேன். எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? சீதா, பாஸ், இந்த விஷயத்துல உங்களுக்கு சம்மந்தம் இல்ல. ஒருவேளை நீங்க சம்மந்தப்படணும்னு நினைச்சா உங்க சித்திய கூட்டிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. முடியாதுல்ல? அவங்கள உங்களால மன்னிப்பு கேட்க வைக்க முடியாதுல்ல? அப்ப தயவு செஞ்சு ஒதுங்கி போயிருங்க, குறுக்க வராதிய. இவங்களா நானு பாக்குதேன். இவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுதேன். ஏய், என்னடி காட்டுவ? காட்டுறேன்டி. அந்த மகாலட்சுமிய கூட்டிட்டு வா. ரெண்டு பேருக்கும் நான் யாருன்னு காட்டுதேன்டி. ஏய், என்னடி? நானும் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வாடி போடின்னு சொல்லிட்டே இருக்க. என்ன தைரியம் உனக்கு? ஏய், என் வாய் மட்டும்தான் இப்ப பேசிட்டு இருக்கு. என் கை பேசுறதுக்குள்ள நீ ஆபீஸுக்கு போய் மகாலட்சுமிய கூட்டிட்டு வந்துரு. என்ன கொட்ட கொட்ட குனிஞ்சிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? நான் போலீஸ்காரரோட பொண்ணு. லத்தி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, வீங்கி போயிரும். ராம், இவளுக்கு நிஜமாலே பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. இது கண்டிப்பா பைத்தியம் தான். அப்பா, ஏய் அர்ச்சனா, இத விட்டுருவேன்னு நினைக்காத. எல்லாருமா சேர்ந்து என்ன மன்னிப்பு கேட்க வச்சியல, அதே மாதிரி மகாலட்சுமிய மன்னிப்பு கேட்க வைக்காம நான் விட மாட்டேன். மன்னிப்பு கேட்டுதான் ஆவணும், வேற வழியே இல்ல. போ, போய் மகாலட்சுமிய கூட்டிட்டு வா. சீதா, சித்தி சொல்றது உண்மைதான். உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நீ பைத்தியம் ஆயிட்ட. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. சித்தி மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க மன்னிப்பு கேட்கிற கேரக்டரே இல்ல. உள்ளவா. ஒரு நிமிஷம் வா.
சொல்லுங்க அங்கிள். என்னம்மா என் வீட்டை விட்டு போற முடிவு பண்ணிட்டியா? ஆமா அங்கிள், எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்? அப்படி என்ன நடந்து போச்சுமா? நீ இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன தப்பு நடந்து போச்சு? என்ன தப்பு நடந்து போச்சுன்னு இப்படி சாதாரணமா சொல்லுதியே? உங்க பொண்ணுங்க பியர் குடிச்சது தப்பு இல்லையா அங்கிள்? வாட்ச்மேனுக்கு விஷம் வச்சிருவேன், விஷம் வச்சது செல்வி தான்னு செல்வி அக்காவை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு மிரட்டினதெல்லாம் தப்பு இல்லையா? நாங்க தப்பு பண்ணலன்னு உங்ககிட்ட போய் சொல்லி என்ன மன்னிப்பு கேட்க வச்சது தப்பு இல்லையா அங்கிள்? சீதா ப்ளீஸ், நடந்ததை பத்தி இப்ப பேச வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க பாஸ். நடந்தத சொல்லி காட்டணும்ல நான் இத சொல்லல. அங்கிள் நான் எதுக்கு வீட்டை விட்டு போறேன்னு கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிதானே ஆகணும். அத சீதா, நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதுக்கான விளக்காலம் சரிதாம்மா. ஆனாலும் நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. நீ இந்த வீட்டோட குல தெய்வம்மா. நீ வெளியே போகக்கூடாது. அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, யாருக்கு அசிங்கப்படுறோம்? குடும்பத்துக்காக பரவாயில்ல, மாட்ட பேசி மண்ணு கேட்க வைக்கணும். அதுக்கு ஒரு நாள் உதவி பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா ஒதுங்கிக்க. சரி, நான் வரேன். சீதா, அதான் அப்பா சித்தி கிட்ட பேசி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாருல, உள்ளவா. இல்ல பாஸ், நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். உங்க சித்தி மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் எங்கனதான் இருப்பேன்.